Hi children. இன்றைக்கி நம்ம 9th மேக்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.3 பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ எக்ஸசைஸ் 6.3ல 4 சம்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 சம்ஸுமே இந்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி ஃபாலோவிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஸோ இதை கொடுத்துருக்க 4 சம்ஸுக்கும் வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ காஸ் 47 டிகிரி டிவைடட் பை சைன் 43 டிகிரி ஹோல் ஸ்கொயர் plus sin 72 degree divided by cos 18 degree whole square minus 2 cos square 45 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடில் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு நியூமரேட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். 47 + 43 90 டிகிரி வருது. காஸை சேஞ்ச் பண்ணால் சைன் ஓகே. இங்கே சைனை சேஞ்ச் பண்ணால் காஸ் ஓகே. 72 + 18 வந்து 90 டிகிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் வந்துச்சு. ஸோ நியூமரேட்டர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ லிசன் பண்ணுங்கள் சில்ட்ரன்ஸ். சொல்யூஷன் காஸை சேஞ்ச் பண்ணால் சைன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ காஸ் தீட்டா அப்படின்னு இருக்குது. அப்போ காஸ் தீட்டாவுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம், சைன் 90 - தீட்டான்னு ரைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவுக்கு பதிலாக அங்கே 47 இருக்குது. ஸோ 47 டிகிரி அப்படி வச்சுக்குப்போம். டிவைடட் பை டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ண போகிறதில் அப்படியே வச்சுக்க போகிறோம். சைன் 43 டிகிரி ஹோல் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கோங்க. ஹோல் ஸ்கொயர் இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுட்டு சைனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா காஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டாக்கு பதிலாக இங்கே 72 இருக்கு இல்லையா. ஸோ 72 டிகிரி டிவைடட் பை காஸ் 18 டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ண போகிறதுல அப்படியே வச்சுக்க போகிறோம். காஸ் 18 டிகிரி மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கோங்க. மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் 45 டிகிரி அப்படி வச்சுக்க போகிறோம். நம்மளுக்கு காஸ் 45 டிகிரி வேல்யூஸ் தெரியும் இல்லையா. ஸோ காஸ் 45 டிகிரி வேல்யூஸ் போட்டு அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அதோட ஆன்சர் நம்மளுக்கு வந்துட போகுது ஓகேங்களா. ஸோ லிசன் பண்ணுங்கள். சைன் 90லேருந்து 47 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 43 வரும் இல்லையா. 90லேருந்து 47 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 43. ஸோ சைன் 43 டிகிரி டிவைடட் பை சைன் 43 டிகிரி ஹோல் ஸ்கொயர் இந்த ப்ளஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 90லேருந்து 72 சப்ராக்ட் பண்ணால் 18 வந்துடும் இல்லையா. ஸோ காஸ் 18 டிகிரி டிவைடட் பை காஸ் 18 டிகிரி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு காஸ் 45 டிகிரி வேல்யூஸ் இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே தான். லாஸ்ட்டு ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே தான் ஓகேவா. ஸோ காஸ் 45 டிகிரி வேல்யூ என்ன 1/√2 வரும். ஸோ 2 அப்படியே வச்சுக்கோங்க. 2 இன்ட்டு காஸ் 45 வேல்யூ வந்து 1/√2. இங்கே காஸ் ஸ்கொயர் 45 டிகிரி இருக்கிறதுனால 1/√2 ஹோல் ஸ்கொயர். டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ். எஸ் இங்கே பாருங்களேன். காஸ் 43 சைன் 43 சைன் 43 கேன்சல் பண்ணலாமா. இங்கே காஸ் 18 கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ கேன்சல் பண்ணால் 1 ஸ்கொயர் இந்த ப்ளஸ் இங்கே 1 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இந்த ஸ்கொயர் வந்து 1க்கும் காமன் √2க்கும் காமன் இல்லையா. 1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1 × 1 வந்து 1 தான் வரும். டிவைடட் பை √2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் லிசன் பண்ணுங்கள். √2 ஸ்கொயர் மீன்ஸ் √2 × √2 இல்லையா. டபுள் டைம் √2 ஸ்கொயர் பண்ண √2 அப்படி இப்படி போட்டுக்கோங்க. √2 × √2 ஸ்கொயர் வரும். √2க்கும் ஸ்கொயர் கேன்சல் பண்ணுங்க. இப்படியே பாருங்களேன். √2 இருக்குது ஸ்கொயர் இருக்குது. √2க்கும் 2க்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் 2 மட்டும் இருக்கும். ஸோ 1/2 ஓகேங்களா. 2க்கு 2 கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இது மாதிரி கேன்சல் பண்ணலாம் ஓகே தான். 1 2 Z 2 நியூமரேட்டரில் போட்டு கேன்சல் பண்ணாலும் ஆன்சர் சேம் தான் இருப்போது. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் 2 கேன்சல் பண்ணால் அந்த இடத்துல 1 இருக்கும். ஸோ 1 × 1 is 1. 1 + 1 is 2 - 1 வரும். 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் 1 வரும். தட்ஸ் ஆல். டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ். எஸ் நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள் சில்ட்ரன்ஸ். cos 70 degree by sin 20 degree plus cos 59 degree divided by sin 31 degree plus cos theta by sin of 90 - theta minus 8 cos square 60 degree இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் 70 + 20 90 வந்தது இல்லையா. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வரணும் நம்மளுக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டர் சேஞ்ச் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ 70 + 20 90 காசை சேஞ்ச் பண்ணால் சைன் ஓகே. 59 + 31 90 டிகிரி வருது. காசை சேஞ்ச் பண்ணால் சைன் ஓகே. இங்கே காஸ் தீட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா காசை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சைன் 90 - தீட்டா வரும். கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே காஸ் ஸ்கொயர் 60 டிகிரி இருக்கு இல்லையா. ஸோ காஸ் 60யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா. ஸோ லிசன் பண்ணுங்கள். சொல்யூஷன் சேம் நியூமரேட்டர் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ காஸ்
70 டிகிரி பை சைன் 20 டிகிரி இருக்குது. இப்போது காசை தான் நம்ம சைனுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ காசை சேஞ்ச் பண்ணால் சைன் அப்படின்னு தெரியும். ஸோ சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டாக்கு பதிலாக அங்கே 70 டிகிரி இருக்கு இல்லையா? ஸோ 70 டிகிரி டிவைடட் பை சைன் 20 டிகிரி. ஸோ டினாமினேட்டரில் சைன் இருக்கிறனால சைன் போடலை. காசை சேஞ்ச் பண்ணால் காஸ் தீட்டாவை நம்ம சேஞ்ச் பண்ணால் சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டான்னு வரும். ஸோ அங்கே தீட்டாக்கு பதிலாக 70 இருக்கிறனால இங்கே சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டாக்கு பதிலாக 70 டிகிரி போட்டிருக்கோம். ஓகேங்களா? இந்த ப்ளஸ் ஆப்ரேஷன் அப்படி வச்சுக்கோங்க. காசை சேஞ்ச் பண்ணால் சைனு காஸ் தீட்டான் இருக்கிறதுனால 90 டிகிரி மைனஸ் தீட்டாக்கு பதிலாக 59 டிகிரி divided by sin 31 டிகிரி ப்ளஸ் காஸ் தீட்டாவை டேரெக்டாகவே ரைட் பண்ணிக்கலாம். தீட்டா கரெக்டாக இருக்குது. ஸோ காஸ் தீட்டாவை சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டான்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா டிவைடட் பை சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? -8 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 60 டிகிரி இருக்குது. காஸ் 60யோட வேல்யூ 1/2 நம்மளுக்கு தெரியும் இல்லையா? காஸ் 60யோட வேல்யூ 1/2 நம்மளுக்கு தெரியும். இங்கே காஸ் ஸ்கொயர் 60 இருக்கனால 1/2 ஹோல் ஸ்கொயர். டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ்? எஸ், லிசன் பண்ணுங்களா. இங்கே 90லேருந்து 70 சப்ராக்ட் பண்ணால் 20 வரும் இல்லையா? ஸோ சைன் 20 டிகிரி டிவைடட் பை சைன் 20 டிகிரி ப்ளஸ் 90லேருந்து 59 சப்ராக்ட் பண்ணால் 31 வரும் இல்லையா? ஸோ சைன் 31 டிகிரி டிவைடட் பை சைன் 31 டிகிரி. டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கிறோம். ஒன்றுமே சேஞ்ச் பண்ணவே இல்லை. நியூமரேட்டர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், சைன் 90 டிகிரி சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ ப்ளஸ் 1 -8 இன்ட்டு இந்த ஸ்கொயர் வந்து 1க்கும் காமன் 2க்கும் காமன். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும் டிவைடட் பை 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2 சார் 4 வரும். ஸோ டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? 1 2 சார் 2 சாரி 1 4 சார் 4 2 4 சார் 8. ஸோ 2 இன்ட்டு 1 இஸ் 2 வந்துடும் இல்லையா? ஸோ இதில் பாருங்கள், சைன் 20 டிகிரி சைன் 20 டிகிரி கேன்சல் ஆகிடும். சைன் 31 சைன் 31 கேன்சல் ஆகிடும். அப்போ 1 + 1 மைனஸ் 2ன்னு வரும் இல்லையா? 2 இன்ட்டு 1 வந்து 2 வரும். அப்போது 1 + 1 மைனஸ் 2ன்னு வரும் இல்லையா? அப்போ ஆட் பண்ணுங்கள், 3 மைனஸ் 2ன்னு வரும். ஸோ ஆன்சர் இஸ் 1. தட்ஸ் ஆல். டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ்? எஸ். நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் 6.9ல் ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே சேம் மாடல் தான் இது. ஓகேவா? tan 15 டிகிரி இன்ட்டு tan 30 டிகிரி இன்ட்டு tan 45 டிகிரி இன்ட்டு tan 60 டிகிரி இன்ட்டு tan 75. ஸோ எல்லாமே ப்ராடக்டில் தான் இருக்குது இல்லையா? ஸோ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? குரூப்பிங் பண்ணுவோம். குரூப்பிங் பண்ணிவிட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பிங் பண்ணும்போது 15 கூட எந்த நம்பர் ஆட் பண்ண, இங்கே ரிமைனிங் கொடுத்துருக்கிறதுல எந்த நம்பர் ஆட் பண்ணால் 90 டிகிரி வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 15 கூட 30 15 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 75 இல்லையா? அப்போ இது ரெண்டையும் நம்ம குரூப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 30 கூட 60 ஆட் பண்ணால் 90 வரும் இல்லையா? நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் குரூப் பண்ண போகிறோம். tan 45க்கு வேல்யூஸ் தெரியும், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு குரூப் பண்ணி எழுதிக்கோங்க. tan 15 டிகிரி இன்ட்டு tan 75 டிகிரி, இது ரெண்டையும் குரூப்பாக எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு tan 30 இன்ட்டு tan 60. ஓகேவா? tan 30 டிகிரி இன்ட்டு tan 60 டிகிரி. ஸோ ரிமைனிங்க tan 45 டிகிரி இருக்கு இல்லையா? ஸோ அதை அப்படியே லாஸ்ட்டாக எழுதிக்கோங்க. tan 45 டிகிரி வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியும், டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு tan 15 அப்படியே வச்சுக்கிட்டு tan 75க்கு மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு tan 30 அப்படியே வச்சுட்டு tan 60க்கு மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ tan 15 டிகிரி டேனுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? காட் வரும் இல்லையா? ஸோ காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் 75 டிகிரின்னு வரும் இல்லையா? நெக்ஸ்ட்டு tan 30 அப்படியே வச்சுக்கிறோம். tan 30 டிகிரி இன்ட்டு tan 60க்கு மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டாக்கு பதிலாக அங்கே 60 இருக்குது. ஸோ 60 டிகிரி இன்ட்டு tan 45 அப்படி இருக்குது. tan of 45 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், tan 15 இன்ட்டு காட் ஆஃப் 90லேருந்து 75 சப்ராக்ட் பண்ணால் 15 டிகிரி வரும் இல்லையா? நெக்ஸ்ட்டு tan 30 டிகிரி, இது அப்படியே வச்சுக்கோங்க. காட் 90லேருந்து 60 சப்ராக்ட் பண்ணால் 30 வரும் இல்லையா? ஸோ காட் 30 டிகிரி. ரிமைனிங் இருக்கிறது tan 45 டிகிரி அப்படியே வச்சுக்கோங்க.
ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் tan 15 இன்ட்டு cot 15 வேல்யூ 1 ஆகிடும் இல்லையா? ஸோ எப்படி 1 அப்படின்னா tan 15 டிகிரி காட்டோடைய ரெசிப்ரோக்கல் வந்து 1/tan தெரியும். ஸோ காட் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல் 1/tan தீட்டா. இங்கே தீட்டாக்கு பதிலாக 15 இருக்குது. ஸோ tan 15 டிகிரி. இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன். இதுக்கும் பிஃபோர் வீடியோலையும் ஒன்ஸ் ரீகால் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் இருக்குது tan 30 டிகிரி. சேம் காட்டோடைய ரெசிப்ரோக்கல் tan 1/tan 30 வரும். பேலன்ஸ் இருக்குது tan 45 டிகிரி இல்லையா? ஸோ இதில் பாருங்கள் tan 15 கேன்சல் ஆகிடும். tan 30 டிகிரி tan 30 டிகிரி கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் tan 45 மட்டும் இருக்குது. ஸோ இது எல்லாமே கேன்சல் பண்ணாலும் 1 தான் வரப்போகுது. ஸோ tan 45 வேல்யூ என்னது? ஸோ tan 45 டிகிரியோட வேல்யூ 1 ஆகிடும். ஸோ ஆன்சர் இஸ் 1. தட்ஸ் ஆல். ஸோ 1 × 1 × 1 வரும். ஸோ ஆன்சர் வந்து 1 தான் வரப்போகுது. ஓகேங்களா? டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ்? எஸ். நெக்ஸ்ட்டு நம்ம 4th சம் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு 4th சம் பாருங்கள். cot theta divided by tan 90 minus theta plus cos 90 minus theta into tan theta into secant 90 minus theta whole divided by sin 90 minus theta into cot 90 minus theta into cosecant 90 minus thetaன்னு இருக்குது. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தீட்டாவெல்லாம் அப்படியே வச்சுட்டு 90 minus theta இருக்குது இல்லையா, அதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ தீட்டா இருக்கிறது அப்படியே வச்சுக்க போகிறோம். ஸோ cot theta சொல்யூஷன். ஸோ cot theta அப்படியே வச்சுக்கிறேன். 90 minus theta எங்கே இருக்கோ அதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ tan 90 minus thetaவை நம்ம cot thetaன்னு ரைட் பண்ணோம் இல்லையா, tan cot theta ப்ளஸ் cos 90 minus theta sin theta இல்லையா, காசை பண்ணால் சைன் வரும். 90 minus thetaக்கு பதிலாக தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். tan thetaவை அப்படியே வச்சுக்கிறேன். சீக்கனை பண்ணால் கொசிக்கன் வரும் இல்லையா, ஸோ கொசிக்கன் தீட்டா. 90 minus theta எங்கே இருக்கோ அங்கே மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ரிமைனிங் எல்லாத்தையும் அப்படி வச்சுக்கிறேன் இல்லையா. ஸோ sin 90 minus theta ரைட் சைனை சேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? cos theta. cot 90 minus theta பண்ணால் tan theta. கொசிக்கன் 90 minus theta பண்ணால் சீக்கன் தீட்டான்னு வரும். புரியுதா சில்ட்ரன்ஸ்? ஸோ இதில் பாருங்கள் cot theta கேன்சல் ஆகிடும். இங்கே tan theta கேன்சல் ஆகிடும். ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 1/1 is 1ன்னு வரும். 1 ப்ளஸ் இங்கே என்ன வரும்? sin theta. கொசிக்கன் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல் நம்ம 1/sin பார்த்தோம் இல்லையா, கொசிக்கனுடைய ஸோ இது ரெண்டுமே கேன்சல் பண்ணால் 1ன்னு ஆகிடும். ஸோ கொசிக்கனுடைய ரெசிப்ரோக்கல் எனக்கு தெரியும் 1/sin theta. ஸோ இது தெரியல அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் போட்டிருக்கோம். அப்படி இல்லைனா இதுக்கும் பிஃபோர் வீடியோலையும் நான் ஒன்ஸ் ரீகால் பண்ணியிருப்பேன், நல்லா பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் எல்லாமே நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள் சில்ட்ரன்ஸ். ஸோ டிவைடட் பை cos thetaவை அப்படியே வச்சுக்கிறேன். சீக்கனுடைய ரெசிப்ரோக்கல் 1/cos thetaன்னு வரும் இல்லையா, ஸோ 1/cos theta. ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் இருக்குது. ஓகேவா? ஸோ sin theta அப்படியே வச்சுக்கிறேன். கொசிக்கனுடைய ரெசிப்ரோக்கல் 1/sin theta. cos theta அப்படியே வச்சுட்டு சீக்கனுடைய ரெசிப்ரோக்கல் 1/cos அப்படின்றது தெரியும். ஸோ இதில் பாருங்கள் sin theta கேன்சல் பண்ணிக்கலாம். cos theta கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ 1 ப்ளஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டா 1 வரும். டிவைடட் பை இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டா 1ன்னு வரும். ஸோ 1/1 1 ரைட் பண்ணலாம் இல்லையா. ஸோ 1 + 1 is 2. ஸோ ஆன்சர் இஸ் 2. தட்ஸ் ஆல். டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ்? எஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பாருங்கள். அதில் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஷார்ட் ஃபார்ம்லேயும் சொல்லி கொடுத்துருக்கேன், ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ, டேக் கேர்.